Hello friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி chicken biryani noodles with biryani's biryani noodle. நான் ரியல் chicken biryani டேஸ்ட் வரணும்ன்றதுக்காக நம்மளோட biryani's biryani noodle எடுத்துர்க்கேன். சோ அதுக்கு அப்புறம் chicken 65 வந்து ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்துர்க்கேன். பன்னீர் வந்து ஒரு பவுல்ல கரெக்ட்டா ஒரு பவுல் அளவுக்கு பன்னீர் எடுத்துர்க்கேன். இது வந்து நீங்க ஃப்ரை பண்ணியும் போடலாம் இல்லனா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போடிங்கனா அந்த ரா ஸ்மெல் பன்னீரோட ரா ஸ்மெல் அடிக்காது. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. சோ இப்போ இத நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, green chili, coriander leaf இதெல்லாமே இதுக்கு தேவையான பொருள் எடுத்து எல்லாமே எல்லா ingredients வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு மெத்தட் பாப்போம். முதல்ல வந்து ஒரு வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்குல நல்லா நைஸா சாப் பண்ணத போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கறப்ப நம்ம தக்காளி அதுக்கு அப்புறம் green chili எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பன்னீர் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ரெண்டு போர்ஷனா பிரிச்சிட்டு ஒரு போர்ஷன்ல பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து இந்த மாதிரி பாதி பாதியா பிரிச்சு வச்சுக்கிறேன். இன்னொரு போர்ஷன் தனியா வச்சிருக்கேன். அது எதுக்கு நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியா பீஸ் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கங்க. ரொம்பவே வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குலாம் போவே தேவையில்ல. வீட்ல இருந்தே வந்து ஒரு சூப்பரா நம்ம செஞ்சு சாப்பிறதுக்கு எல்லாரோட சாப்பிறதுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஒரு வீலுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி மொத்தம் இப்போ 4 வீல்ஸ்க்குள்ள வாட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். பாக்கெட் ஓபன் பண்ணி நம்ம வந்து 14 மசாலா உள்ள மசாலாவை எடுத்து ரெடியா வச்சுப்போம். இப்போ நூடுல்ஸ்லாம் இதல சேர்த்து ஒரு 1 மினிட் வந்து நீங்க பாயில் பண்ணனும். இப்போ நம்ம எல்லா நூடுல்ஸும் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 1 மினிட் நல்லா வந்து உங்களுக்கு பாயில் ஆகணும். இப்போ பாயில் ஆனோனே நம்ம மசாலா சேர்த்துறலாம். இப்போ நமக்கு நல்லா ஓரளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் இழுத்து எல்லாமே வந்துருச்சு. லாஸ்டா கொரியாண்டர் லீஃப் போட்டுருங்க. போட்டு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்த சிக்கனை இதல சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டா நம்மளோட biryani's chicken biryani noodles தயார். சோ ரொம்ப சிம்பிளா உங்க வீட்லயே நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட valuable feedbacks and comments மறக்காம பட் ஸ்டோவ்லமா subscribe பண்ணிக்கங்க. Thank you.